வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இது வந்து ஹஸ்பண்டோட பர்த்டே விலாக் தான். ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். எந்த ஒரு பெரிய செலிப்ரேஷன்ஸு, கிஃப்ட்ஸு, கேக் கட்டிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. பிகாஸ் யூஸ்வலாகவே நாங்கள் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்தாலுமே கேஷுவலாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். லைக் நாங்கள் 2 பேருமே எங்களுக்குள்ள கிஃப்ட்ஸ் பரிமாறிக்கிறது, எங்களுக்காக கேக் கட் பண்ணுறது, பர்த்டேனா இல்லை ஆனிவர்சரினா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. டீசெண்டான ஒரு ஹோட்டல் போவோம், எங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு வந்து வாங்குவோம், அதுக்கப்புறம் மனசார நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வருவோம். ஈவன் சொல்லப்போனால் நாங்கள் சம்டைம்ஸ் இந்த பொங்கல், பர்த்டே, ஆனிவர்சரி அந்த மாதிரிலாம் புது ட்ரெஸ் கூட வாங்க மாட்டோம். ஆல்ரெடி எப்போயாச்சும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ்ஸஸ் இருந்தால் மோஸ்ட்டாக அந்த ட்ரெஸ்ஸஸையும் நாங்கள் போட்டுக்குவோம். ஸோ அன்றைக்கி ஹஸ்பண்ட் ட்ரெஸ் கூட எடுக்கல. என்னோடய கம்பல்ஷனில் தான் அன்றைக்கி என் கூட சாப்பிடவும் வந்தார். என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜோன் தான். இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவர் கூட சேர்ந்தோ இல்லை நானும் அப்படியா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக பிடிக்காது. அன்றைக்கி நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்க ஸ்லேவ்ஸ் தான் போயிருந்தோம். பொள்ளாச்சியில் ஒரு டீசெண்டான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்லேவ்ஸ் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். எப்போ ரெஸ்டாரண்ட் போனாலும் நம்மளோட ஆப்ஷனில் மேண்டிட்டரியாக கண்டிப்பாக பிரியாணி இருக்கும் இல்லையா? அதனால் மேண்டிட்டரியாக பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. அண்ட் தென் எனக்கு ப்ரான்லாம் வீட்டில் குக் பண்ண தெரியாதுங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் போனால் மட்டும்தான் ப்ரான்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அங்கே டெசர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாராச்சும் பொள்ளாச்சி சர்க்கிளில் இருந்தீங்கன்னா அங்கே மேங்கோ ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு ஒரு டெசர்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்க